கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி இயங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வாணுதலே. சார், பக்தி கேஃப்ல வாஸ்துவை பற்றி நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வரோம். அதில் வாடகை வீட்டில் நம்ம வாஸ்து பார்க்கலாமா அல்லது பார்க்கக்கூடாதா, பார்த்தா நல்லா இருக்குமா, இது மாதிரியான சில கேள்விகள், சில சந்தேகங்கள் எழுந்திருக்கிறது. பொதுவாக வாஸ்துல நான் ஆரம்பத்திலிருந்தே சொல்கிற மாதிரி வாஸ்து என்பது சூரியனினுடைய அடிப்படை. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வாஸ்து பகவான்னுவாங்க. அது ஒரு பூதம். 64 தேவதைகள், அதெல்லாம் அந்த தேவதைகள்லாம் என்ன பண்ணோம், அதை போட்டு அந்த பூதத்தை அமுக்கி வச்சிருக்கு. இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். இதெல்லாம் பார்த்து கூட எனக்கு வாஸ்து பகவான் நல்லா இருக்காரா வாடகை வீட்டில், இப்படிலாம் கேள்வி கேட்பவர்கள் உண்டு. அவர்களுக்காக தான் சொன்னேன், வாடகை வீட்டில் வாஸ்து பார்க்கலாமா பார்க்கக்கூடாதா. சார், என்னை பொறுத்த வரைக்கும் நான் வாஸ்து பார்க்க போகிறதா இருந்தால் நான் எடுத்த உடனே கேட்குறது என்னென்னா, சார் அது வாடகை வீடா சொந்த வீடான்னு கேட்பேன். ஏன்னா வாடகை வீட்டில் நம்ம போய் வாஸ்து பார்த்து அங்கே ஏதாவது ஒரு சில குறைகளை, நிறையாக இருந்தால் மிகவும் சந்தோஷம், குறையாக இருந்தால், தவறாக இருந்தால் நாம் அந்த தவறை சொல்லுகின்ற பொழுது அங்கே குடியிருப்பவர்கள் அதை கேட்டுக்கொள்வார்களே ஒழிய, நமக்கு ஃபீஸ் கொடுத்துருவாங்க, நமக்கு ஃபீஸ் வந்துடும், அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அந்த தவறை ஹவுஸ் ஓனர் சரி செய்வாரா? செய்ய மாட்டார். 100% ஹவுஸ் ஓனர் செய்ய மாட்டாங்க. அவர்களாக விருப்பப்பட்டு, ஹவுஸ் ஓனர்களாக விருப்பப்பட்டு நம்மை அழைத்து கேட்டால் மட்டும்தான் அவர்கள் அதை சரி செய்வார்கள். சார், வாடகை வீட்டுக்கு வாஸ்து பார்க்கலாமான்னா பார்க்கலாம் சார். எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, வடக்கும் கிழக்கும் பொது செவுறு வரக்கூடாது. தென்மேற்கு மாஸ்டர் பெட்ரூமில் பூஜை ரூம் வரக்கூடாது. தென்கிழக்கில் டாய்லெட் பாத்ரூம் வரக்கூடாது. ஈசானியத்தில் டாய்லெட் பாத்ரூம் வரக்கூடாது. இவ்வளோதான் சார் விஷயம். இதை மட்டும் பார்த்தாலே, இந்த தவறுதல் இல்லாமல் இருந்தாலே நீங்கள் ஒரு வாடகை வீட்டுக்கு போயிடலாம். ஆனால் தவறுதலாக வடகிழக்கில், ஈசான்யத்தில், வடக்கு பகுதியில் ஒரு டாய்லெட் பாத்ரூம் இருக்குது, அது தவறுன்னு எல்லாருக்கும் தெரியும். அது அந்த வீட்டோடைய ஓனரை, அந்த வீட்டினுடைய ஆண்மகனை பாதிக்கும் என்பதும் தெரியும். இப்போ நம்ம அதை போய் சொல்லி ஹவுஸ் ஓனர் கேட்பாரா? நானே உனக்கு வாடகைக்கு வீடு கொடுத்துருக்கேன், நீ வேற சும்மா அதெல்லாம் வந்து பேசிட்டு, இஷ்டம் இருந்தா இரு, இல்லாட்டி காலி பண்ணிட்டு போ, இதானே சொல்லுவாங்க, இதானே நடைமுறை. அப்போ நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தால் நான் சொன்ன கான்செப்டில் சில விஷயங்கள் இருக்கான்னு பாருங்க. இல்லை சார் கரெக்டாக இருக்குது சார் அப்படின்னா அந்த வாடகை வீட்டில் வாஸ்து பார்க்க தேவையில்லை. இல்லை சார் ஓரளவுக்கு நான் பார்த்து தான் தீருவேன் அப்படின்னா, வடக்கும் கிழக்கும் பொது செவராக இல்லாமல் இருந்தால் சால சிறந்தது. நீங்கள் சென்னையில் பொதுவாக எல்லா அப்பார்ட்மெண்ட்ஸுமே வந்து நமக்கு வடக்கும் கிழக்கும் பொது செவர் இல்லாமல் கிடைக்கிறது மிகப்பெரிய அபூர்வம். அப்படியே நீங்கள் பார்த்தாலும் ஒரு 250-300 வீடு தான் கிடைக்கும். கிட்டத்தட்ட 1,00,000 வீடுகள் மேலே இருக்குது. அப்போ 250-300 வீடு தான் வடக்கும் கிழக்கும் பொது செவர் இல்லாமல் கிடைக்கும் நமக்கு. அந்த இடத்துல நமக்கு ஈசானியத்தில் டாய்லெட் பாத்ரூம் வராமல், குபேர மூலையில் நமக்கு பூஜை அறை வராமல், கிச்சனில் டாய்லெட் பாத்ரூம் வராமல், அந்த கிச்சனானது குபேர மூலைக்கு போகாமல், இது மாதிரியான விஷயங்கள் கிடைப்பதே மிகப்பெரிய அபூர்வம். அப்போ என்னெல்லாம் நீங்கள் பார்க்கணும், சீர்தூக்கி பார்க்கணும் அப்படின்னா, சார் உச்சத்தில் வாசல் இருக்கா, அந்த கேட்டு உச்சமாக இருக்கா, லிஃப்ட் வச்ச வீடு தான் பெரும்பாலும் இருக்குது அப்பார்ட்மெண்ட்ஸு, அந்த லிஃப்டானது தெற்கு பக்கம் இருக்கா, மேற்கு பக்கம் இருக்கா, இதை நீங்கள் கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணும். இப்போ கிழக்கு பார்த்த ரோட்டில் அப்பார்ட்மெண்ட்ஸ் மொத்தமாக எடுத்துகிட்டு வந்து கிழக்கு பக்கம் லிஃப்ட் வச்சுருவாங்க, தெற்கு பக்கம் அதிக காலி இடம் இருக்கும். அப்போ மொத்த வெயிட்டும் வடகிழக்குக்கு வந்துடும்.
பாரம் முழுவதும் வடகிழக்குக்கு வந்துடும். அப்போ அந்த வீட்டுக்கு போகலாமா அப்படின்னா போகக்கூடாது. அங்கே போனால் என்ன ஆகும்? நமக்கு இந்த தலை மேலே பாரத்தை வச்சா எப்படி இருக்கும்? எவ்வளோ பாரம் தாங்குவோம்? 2 கிலோ தாங்கிறதே பெரிய விஷயம். ஒரு பஸ்தா மூட்டை 75 கிலோ, அந்த 75 கிலோவை தூக்கி தலையில் வச்சா தாங்கிட்டே இருக்க முடியுமா? ஒரு 5 நிமிஷம் இருப்போம். அதுக்கு மேலே இருக்க முடியுமா? முடியாது. அப்போது வடகிழக்கில் அவ்வளோ வெயிட்டில் வீடு கட்டிட்டா தவறானா தவறு. அப்போ வீடு எங்கே இருக்கணும்? அதெல்லாம் கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். படிக்கட்டு எங்கே இருக்குது? ஈசானியத்தில் வருதா? அது மாதிரி வீட்டுக்கு நம்ம போகலாமான்னா போகக்கூடாது. மற்ற இடத்தில் படிக்கட்டு வருதா? தாராளமாக போகலாம். சார் இப்போது 10 மாடி வீடு சார், அப்பார்ட்மெண்ட்ஸு. நான் அப்பார்ட்மெண்ட்ஸ் பேர் சொல்லலாம் விரும்பலை. ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் போகிறோம், தென்கிழக்கில் டாய்லெட் பாத்ரூம் போட்டாங்க சார். அப்போ அந்த 10 மாடிக்கும் அந்த இடத்துல தான் லைன் அடிச்சிருப்பாங்க. இப்போ அவங்கக்கிட்ட போய் சொல்ல முடியுமா சார் அதை மாற்றுங்கன்னு? இஷ்டம் இருந்தால் வாங்க, இல்லைனா வெளியில் போகணுமா? நான் வாஸ்துப்படி தான் கட்டியிருக்கேன், 100% வாஸ்து கம்ப்ளைண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அப்போ அது தவறான்னு கேட்டால் தவறு. தென்கிழக்கில் டாய்லெட் பாத்ரூம் வரக்கூடாது. அப்போ வேற எந்த இடத்துல டாய்லெட் பாத்ரூம் வரலாம்? மாஸ்டர் பெட்ரூமுக்கு, அந்த ரூமுக்கு எது வடமேற்கோ அங்கே வரலாம். அப்போ மேற்கு நடுப்பகுதி டாய்லெட் பாத்ரூம் வரலாம். வடமேற்கு ரூமில் டாய்லெட் பாத்ரூம் போட்டுக்கொள்ளலாமான்னா அது போடக்கூடாது. ஆனால் எல்லோரு வீட்டிலும் 99% எங்கே இருக்குது? வடமேற்கில், அந்த ரூமுக்கு வடமேற்கில் டாய்லெட் பாத்ரூம் வைத்திருக்கிறார்கள். நான் புதுசாக கட்டுற வீட்டிலலாம் நான் அதை சஜஸ்ட் பண்ணுறது கிடையாது. ஏன்னா வடமேற்கு ரூமில், அந்த ரூமுக்கு வடமேற்கில் டாய்லெட் பாத்ரூம் வச்சா அங்கே ஹார்ட் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள், டிசீஸ் உள்ளே வருது. இதையெல்லாம் நீங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். சரி, இப்போது உதாரணத்துக்கு சில பேர் பார்த்தீங்கன்னா, சார் சொந்த வீட்டை விட நான் வாடகை வீட்டில் இருக்கும்போது ரொம்ப நல்லா இருந்தேன் சார்னுவாங்க. அது சூப்பர் கான்செப்ட் சொல்கிறேன் பாருங்க. மேற்கு ஜன்னல் அவங்களுக்கு ஓப்பனாக இருக்கும். என்ன சார் சொல்கிறீங்க? மேற்கு ஜன்னல் திறந்தா என்ன சார் நடக்கும்? சார் மேற்கு ஜன்னல் திறந்து வைத்தால், அதுவும் உச்சத்தில் ஜன்னல் திறந்து வைத்தால், முகம் தெரியாத நபர்களால் நமக்கு உதவி கிடைக்கும், வெளிநாடு தொடர்பு கிடைக்கும், மிகப்பெரிய விசேஷம் நடக்கும். யார் வீடுலாம் அப்பார்ட்மெண்ட்ஸில் வடமேற்கு கட்டாயிருக்கோ அவங்கெல்லாம் நீங்கள் தாராளமாக கண்ணை மூடிட்டு கேட்கலாம், உங்கள் வீட்டு பிள்ளைகள் யாராவது ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறார்களா அப்படின்னு கேட்கலாம். வடமேற்கு யாரெல்லாம் கட்டாயிருக்கோ அவங்களாம் தாடி வச்சே சுற்றுவான். அதையும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். அப்போது வடமேற்கு மேற்கில் வெளிநாடு தொடர்புடைய சில விஷயங்கள் நமக்கு வீட்டுக்குள்ளே வரும். திடீர்னு ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அந்த வடமேற்கு ஜன்னலை ஓப்பன் பண்ணி வச்சா போதும் ஆன்சைட் போயிடுவாங்க. இது மாதிரியான நல்ல விஷயங்கள் வாடகை வீட்டில் நடக்குமானா நிச்சயம் நடக்கும். வாடகை வீட்டில் நல்லதும் நடக்கிறது, சில தேவையில்லாத சங்கடங்களும் நடக்கிறது. அப்போது வாஸ்து என்பது இட் இஸ் அன் யூனிவர்சல் ரூல். எந்தெந்த இடத்துல எந்தெந்த விஷயங்கள் பிளேஸ் ஆகியிருக்கோ அந்தந்த விஷயங்கள் நமக்கு நடத்தி கொடுத்து போய்கொண்டே இருக்கும் சார். இப்போது உதாரணத்துக்கு ஒரு வீடு கிழக்கு அடப்பட்டிருக்கு, கிழக்கில் ஜன்னல் இல்லை, ஆனால் மேற்கில் ஜன்னல் இருக்குது அப்படின்னா, மேற்கு திறந்திருக்கிறது என்றால் அந்த அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, மாமனார் வழி சொத்தை அனுபவிப்பார்கள். வேற யார் மூலிமா டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க சார். இதெல்லாம் நம்ம வாஸ்துல சொல்லலாம். அப்போ வடக்கு ஃபுல்லாகவே க்ளோஸ் ஆகியிருக்கு அப்படின்னா அங்கே வருமானம் என்பது கொஞ்சம் கேள்விக்குறியாக இருக்கும். ஈசானியம் மூடப்பட்டு இருக்கிறது, ஜன்னல் இல்லை அப்படின்னா அங்கே கொஞ்சம் கணவன் மனைவி உறவு எலியும் பூனையுமா இருப்பாங்க. இதையெல்லாம் சீர்தூக்கி பார்த்து ஈசானியத்தில் ஒரு நல்ல ஜன்னல் வைத்து மேற்கில் ஒரு நன்றாக ஜன்னல் வைத்தால் அந்த வீடானது மிகவும் சுபிக்ஷமாக இருக்கும். அப்போ வாடகை வீட்டுக்கு போகலாமான்னா தாராளமாக போகலாம். நான் சொன்ன விஷயங்கள்லாம் அந்த வீட்டில் இருந்தால் தாராளமாக போகலாம். இல்லை தேவையில்லாத சில இடத்துல டாய்லெட் பாத்ரூம் பூஜை ரூம்லாம் இருந்தால் அங்கே போகலாமான்னா போகக்கூடாது. அப்போ வாடகை வீட்டில் வாஸ்து பார்க்கலாமா பார்க்கக்கூடாதா? சிம்பிள் கான்செப்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவேன் சார் நான். இல்லை என்னை தொந்தரவு பண்ணி கூப்பிட்டாங்கன்னா சில விஷயங்கள் கேட்பேன், அது ஓகேன்னா வாஸ்து பார்க்க போவேன், இல்லைன்னா இது எதை மாற்றிக்கோங்கன்னு சொல்லுவேன் சார். எப்பொழுதும் வாடகை வீட்டில் 75 to 80% நீங்கள் வாஸ்து பார்க்காமல் இருப்பது சால சிறந்தது சார். சரிங்களா? நன்றி, வணக்கம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.